வாரத்தோட முதல் நாள பார்த்தாலே கடுப்பாகுற நம்ம மக்கள், நாளைக்கு திங்கட்கிழமைன்னு தெரிஞ்சும் பயங்கரமா எக்ஸைட்மென்ட்டா இருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தல பார்த்துக்கிட்டீங்கன்னா, வழக்கத்துக்கு மீறி தரமான ஒரு சம்பவத்த தான் பண்ணுச்சு. பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன், பயங்கரமான ஹைப்ல தான் இந்த தேர்தல் இருந்துச்சு. அதுக்கும் ரிசல்ட்டா தமிழ்நாடு மக்கள் 85% வாக்கு சதவீதம் நமக்கு குடுத்தாங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் டிவிகே அப்படின்னு இருந்தாலும், முழுக்க முழுக்க முக்கியமான காரணம் எஸ்ஐஆர் தான். ஸோ நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த ரிசல்ட் டே நாளைக்கு வந்துருச்சு. ஸோ யார் வின் பண்ணுவா, யார் லாஸ் ஆவாங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிரும். ஸோ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாளைக்கு யார்? நாளைக்கு மே 4 அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப எதிர்பார்த்த ரிசல்ட் டே நாளைக்கு வந்துருச்சு. ஸோ 10 மணிக்குள்ள யார் முதலமைச்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இருந்தாலும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த திமுக வின் பண்ணுமா, இல்லை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வின் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் நாளைக்கு ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி தரமான ஒரு போட்டி, தரமான சம்பவம் நாளைக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு தான் மக்கள் அடிக்கடி ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி தமிழ்நாட்டோட எலெக்ஷனோட எக்ஸிட் போல் லிஸ்ட்டாக இருக்கட்டும், ஆஃப்லைன் ப்ரெடிக்ஷன், ஆன்லைன் ப்ரெடிக்ஷன், மக்கள் ப்ரெடிக்ஷன், எக்கச்சக்கமான ப்ரெடிக்ஷன் வந்துகிட்டே இருக்கு. ஜெயா டிவியில் மட்டும் தான் சின்னமா வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம், என்ன கான்செப்ட்னு தெரியல. ஸோ யார் என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணாலும் நாளைக்கு யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ திமுக வின் பண்ணுமா, இல்லை தேவைக்கா விஜய் வின் பண்ணுவாரா, இல்லை அதிமுகவில் இருந்து நம்ம எடப்பாடி ஐயா வின் பண்ணுவாரா, இல்லை நாம் தமிழர் சீமான் வின் பண்ணுவாருங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ நாளைக்கு யார் வின் பண்ணுவார், நாளைக்கு யார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆவா அப்படின்னு நீங்க யார் நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.